நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து மீண்டும் புதிய வேலைவாய்ப்பு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. 64 காலத்துக்கான டிஓ, ஏஎன்எம், டிரைவர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் ஒர்க்கர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேகன்சிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் திண்டுக்கல், எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்க ஆன் பண்ணி இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 2 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு வந்து 6 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டென்டல் சர்ஜியனுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஐடி கோஆர்டினேட்டருக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 13 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஃபார்மாசிஸ்ட்டுக்கு வந்து 2 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், கிளீனருக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ரேடியோகிராஃபருக்கு வந்து 2 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து 6 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலருக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து 13 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டண்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், சைக்கியோட்ரிக் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 7 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து 64 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து எனி பேச்சுலர் டிகிரி, ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு வந்து ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட்டு இல்லைனா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைட் ஸ்கூலில் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் சர்ஜனுக்கு வந்து பிடிஎஸ் இல்லைனா எம்டிஎஸ் முடிச்சிருக்கணும். டென்டல் அசிஸ்டன்ட் வந்து 10th பாஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டன்ட் இன் டென்டல் ஹைஜினிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஐடி கோஆர்டினேட்டருக்கு வந்து எம்சிஏ, பிஇ, பிடெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து 8th பாஸ் ஃபைல் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபார்மாசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும். கிளீனர் போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஃபெயிலாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க. ரேடியோகிராஃபருக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா பப்ளிக் ஹெல்த் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லைனா சோசியல் சயின்ஸ் இல்லைனா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இல்லைனா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பயாலஜி குரூப் எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி முடிச்சிருக்கணும், இல்லைனா சோசியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேசிக் டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க. அதாவது டென்டல், ஐஎஸ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கிற மாதிரியும், கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஏ இல்லைனா எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்காங்களும், சைக்கோமெட்ரிக் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து எம்ஏ சோசியல் ஒர்க்கரும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஜென்ரல் நர்சிங் இல்லைனா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் சைக்கியோட்ரிக் நர்சிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஏஎன்எம், டென்டல் சர்ஜியன், டென்டல் அசிஸ்டன்ட், ஐடி கோஆர்டினேஷன், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஃபார்மாசிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், கிளீனர், ரேடியோகிராஃபர், டிரைவர், வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து 18லேருந்து 50 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், அதே போல் ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் போஸ்ட்டு, கவுன்சிலர் ஸ்பெசியாலஜிஸ்ட்டு, சைக்கியோட்ரிக் சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டு, ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுகளில் வந்து 18லேருந்து 40 வயசுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரியும், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டண்ட்டு, ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுகளில் வந்து 18லேருந்து 45 வயசுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து 13,500 ரூபாயும்,
ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு வந்து 14,000 ரூபாயும், டென்டல் சர்ஜியனுக்கு வந்து 34,000 ரூபாயும், டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 13,800 ரூபாயும், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8,500 ரூபாயும், ஃபார்மாசிஸ்ட்டுக்கு வந்து 15,000 ரூபாயும், ஆடியாலஜிஸ்ட் வந்து 23,000 ரூபாயும், பிசியோ தெரபிஸ்ட்டுக்கு வந்து 13,000 ரூபாயும், கிளீனருக்கு வந்து 8,500 ரூபாயும், ரேடியோகிராஃபர் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 13,000 ரூபாயும், வேக்சின் கோல்டுக்கு வந்து 23,000 ரூபாயும், மல்டிபர்பஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து 14,000 ரூபாயும், RMNCHக்கு வந்து 22,000 ரூபாயும், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து 18,000, டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் வந்து 40,000 ரூபாயும், ப்ரோக்ராமுக்கு வந்து 12,000 ரூபாயும், கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் வந்து 23,000 ரூபாயும், சைக்கோட்ரிக் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து 23,800 ரூபாயும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 18,000 ரூபாயும் பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/8/2024 ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/8/2024 ஆகஸ்ட் மாதம் 2க்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட என்ன போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட கான்டாக்ட் ஃபோன் நம்பர், கைபேசி எண், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மின்னஞ்சல் முகவரி, உங்களோட அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் அது கொடுக்கணும். கீழே உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், திண்டுக்கல் அந்த அட்ரஸுக்கு வந்து 624-002 அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேறு வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் மற்றும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.